صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே ஒரு இடத்தில் கூறுகின்ற பொழுது, ஹலகலக்கும் மாஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் அவன் படைத்திருக்கின்ற அனைத்தும் உங்களுக்காகத்தான், உங்கள் பயன்பாட்டிற்காகத்தான் என்று இறைவன் ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்றார். மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, நல்லடியார்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது, எங்கள் இறைவா, நீ எந்த ஒன்றையும் வீணாக படைக்கவில்லை என்று பிரார்த்தனை செய்வார்கள். இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது, உலகத்தில் படைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும், அது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் பயன்பாட்டிற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, கால்நடைகள், சில உயிரினங்கள், சில பறவைகள், இவைகளெல்லாம் மனிதன் அவற்றை சாப்பிடுவதற்கும் அவற்றின் தோல்களை பயன்படுத்திக் கொள்வதற்கும் அவற்றின் மூலமாக விவசாய நிலங்களை உழுவதற்கும் நம்மால் சுமந்து செல்ல முடியாத பாரமான பொருட்களை எல்லாம் சுமந்து செல்வதற்கும் அவற்றை அல்லாஹ் நமக்காக படைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கால்நடைகள் மூலமாக ஏதாவது ஒரு நன்மையை மனித குலத்திற்கு வைத்திருக்கிறான் என்பதை யாராலும் நிச்சயமாக மறுத்து கூற முடியாது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கால்நடைகளை அறுத்து அவற்றை உணவாக எல்லா சமுதாயத்தவர்களும், எல்லா மதத்தவர்களும் இன்றைக்கு சாப்பிட்டு வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். இஸ்லாமியர்களின் பண்டிகை காலங்களாக இருக்கட்டும், ஹிந்து நண்பர்களின் பண்டிகை காலங்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவ நண்பர்களின் பண்டிகை காலங்களாக இருக்கட்டும், கால்நடைகளின் இறைச்சிகளை வாங்கி அதை சமைத்து அவற்றை வயிறார உண்டு அந்த பண்டிகைகளை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். இப்போது பொங்கல் சீசன், பொங்கல் காலகட்டம், ஆடுகளின் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. அந்த ஆடுகளை வாங்கி செல்லக்கூடியவர்கள் யார்? இஸ்லாமியர்களை விட ஹிந்து சகோதரர்கள் தான் அவற்றை அதிகமாக வாங்கி செல்கிறார்கள். வாங்கி சென்று அவற்றை அறுத்து அந்த இறைச்சியை அவர்கள் புசிக்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். உலகத்தில் உள்ள எந்த மதங்களும் மத நூல்களும் நீ சாப்பிடுவது, இறைச்சி சாப்பிடுவது கூடாது, ஆடு மாடுகளை கோழிகளை அறுத்து நீ புசிப்பது கூடாது என்று எந்த மதங்களும் சொன்னது கிடையாது, மத நூல்களும் சொன்னது கிடையாது. ஒரு சில மதவாதிகள் தான்
நீ இறைச்சி சாப்பிடாதே, இறைச்சி சாப்பிட்டால் நீ இந்த மதத்தை சார்ந்தவன் அல்ல என்றெல்லாம் அவர்கள் வாய்க்கூசாமல் பேசியும் எழுதியும் வருவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அதே மதத்தை சார்ந்தவர்கள் தான் தங்கள் கடவுள்களுக்கு ஆடுகளை பலியிடுகிறார்கள், மாடுகளை பலியிடுகிறார்கள், கோழிகளை பலியிடுகிறார்கள், ஏன் பன்றிகளை கூட அவர்கள் பலியிடக்கூடிய ஒரு காட்சிகளை தமிழகத்திலே நாம் பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம். மனிதன் உயிர் வாழ்வதற்கு பல காரியங்கள் அவசியமாகின்றன. நீர் அவசியம், காற்று அவசியம், உணவு அவசியம். அந்த உணவுல புரதம் இருக்க வேண்டும், இரும்பு சக்தி இருக்க வேண்டும், வைட்டமின் இருக்க வேண்டும், நல்ல கொழுப்பு இருக்க வேண்டும், கலோரிகள் இருக்க வேண்டும், கனிமங்கள் இருக்க வேண்டும், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய அந்த நல்ல காரியங்கள் அந்த உணவிலே இருக்க வேண்டும், இதயம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இவைகள் அந்த உணவில் இருந்தால்தான் அந்த உணவை உட்கொள்கின்ற மனிதனும் ஆரோக்கியமாக, நோயற்றவனாக, நீண்ட காலங்கள் அவன் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மனிதன் உயிர் வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் தேவைப்படுகின்ற இந்த காரியங்கள் ஒட்டுமொத்தமாக ஆட்டின் இறைச்சியில் இருப்பதாக இன்றைக்கு அறிவியல் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்ற. ஆட்டு இறைச்சியை வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எந்த மதத்தை சார்ந்தவர்கள் சாப்பிட்டாலும் அவர்களின் உடலுக்கு தேவையான புரதம் கிடைத்துவிடும், இரும்பு சத்து கிடைத்துவிடும், வைட்டமின்கள் கிடைத்துவிடும், நல்ல கொழுப்புகள் கிடைத்துவிடும், கலோரிகள் கிடைத்துவிடும், கனிமங்கள் கிடைத்துவிடும். இதனால் அவன் ஆரோக்கியமாக வாழலாம். இதயம் ஒழுங்காக சீராக செயல்படும். இதயம் கெட்டுவிட்டால் உடம்பே கெட்டுவிடும். அந்த இதயம் கெடாமல் இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு மனிதர்களும் வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ அளவோடு அந்த ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டு வந்தால் அவன் உடலுக்கு தேவையான இது அனைத்தும் கிடைத்துவிடும் என்பதாக இன்றைக்கு மருத்துவ உலகம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சிந்தித்து பார்க்க வேண்டும். சாப்பிடுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண்வரையம் செய்யாதீர்கள். பசி அடங்கி விட்டதா இன்னும் உள்ள தழுவ நம்ம நினைக்க கூடாது, அதான் நோய். தாகம் தீர்ந்து விட்டதா இன்னும் ஒரு டம்ளர் உள்ள தள்ளுவோம், அதுதான் நோய். அளவுக்கு அதிகமாக செல்கின்ற பொழுதுதான் அது நோயாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இதை ஒவ்வொரு சமுதாயத்தவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்டு இறைச்சி சாப்பிடுவதனால தசைகள் வளர்ச்சி அடைகிறது. நம்முடைய தசைகள் வளர்ச்சி அடைய வேண்டும். அந்த தசைகள் சரிவர இயங்க வேண்டும். இதற்கெல்லாம் ஆட்டு இறைச்சி உதவி செய்கிறது என்பதை மருத்துவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். உடம்புல இரத்தம் தேவை. நம்முடைய உறுப்புகள் ஒழுங்காக சீராக செயல்பட வேண்டுமானால் இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக இரத்தம் கூடிவிட்டாலும் சரிதான், குறைந்து விட்டாலும் சரிதான், மனிதனால் ஒழுங்காக செயல்பட முடியாது. இரத்தம் குறைந்து விட்டால் இரத்த சோகை என்று சொல்கின்றோம். இந்த இரத்த சோகை ஏற்பட்டு விட்டால் இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் குறைந்துவிடும். சிவப்பணுக்கள் குறைந்து விட்டால் அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போய்விடும். அடிக்கடி சுகம் இல்லாமல் போய்விடும், ஜுரம் ஏற்படும், அவனால் சரியான முறையிலே உட்கார முடியாது, நடக்க முடியாது. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என்று சொன்னால் அவன் நோயாளிதான். இந்த இரத்த சோகை ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால்
இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு ஆட்டு இறைச்சி கட்டாயமாக அவன் சாப்பிட்டே ஆக வேண்டும். குறிப்பாக ஒரு பெண் கருவுற்று விட்டால் அவளுக்கு இரத்த சோகை என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கர்ப்பிணிகள் அடிக்கடி அவர்கள் இறைச்சி, ஆட்டு இறைச்சி சாப்பிட்டு வருவார்களேயானால் அவர்களுக்கு இரத்த சோகை ஏற்படவே செய்யாது. இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறையவும் செய்யாது, சமநிலையாக இருந்து கொண்டே இருக்கும். அது குறைய ஆரம்பித்து விட்டால், அதே நேரத்தில் இரத்த சோகை ஏற்பட்டு விட்டால் தாயும் பாதிப்படைவாள், கருவில் உள்ள குழந்தையும் பாதிப்படையும். இந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் அந்த இறைச்சியை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த அடிப்படையிலும் குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, வீண்வரையும் இல்லாமல் அந்த இறைச்சியை சாப்பிடுவதினாலும் கர்ப்பிணிகளுக்கு இரத்த சோகை எட்டி கூட பார்க்கவே செய்யாது. சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறையவும் செய்யாது, சமநிலையில் இருந்து கொண்டே இருக்கும். தாயும் ஆரோக்கியமாக இருப்பாள், குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நம்முடைய உடல் உறுப்புகள் சீராக செயல்பட வேண்டுமானால் அதற்கு மூளை அவசியம். மூளை அவசியம். அந்த மூளை சக்தி உள்ளதாக செயல்பட வேண்டும். மூளை சக்தி உள்ளதாக செயல்பட வேண்டுமானால் வைட்டமின்கள் அதற்கு அவசியம். B6, B12 என்று சொல்வார்கள். இந்த வைட்டமின்கள் இருந்தால், சரியாக இருந்தால்தான் ஒரு மனிதனுடைய மூளை சரியாக செயல்படும். அந்த வைட்டமின்கள், மூளை ஒழுங்காக செயல்படுவதற்கு தேவையான வைட்டமின்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் மற்ற மருந்து மாத்திரைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வாரத்திற்கு 2 முறை ஆட்டு இறைச்சியை நாம் வாங்கி சாப்பிட்டால் மூளை ஒழுங்காக செயல்படும். மூளை செயல்பட்டால்தான் மற்ற உறுப்புகள் ஒழுங்காக செயல்படும். மனித உடலில் உள்ள எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் லேசா அடிபட்டா கூட அந்த எலும்புகள் நொறுங்கிவிடும், சிதைந்து விடும், உடைந்து விடும். அப்ப எலும்புகள் ஒழுங்காக இருக்க வேண்டும். அப்படின்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நடக்கலாம், வாகனிக்கலாம், ஓடலாம், மேலிருந்து கீழே குதிக்கலாம். இல்லை என்று சொன்னால் லேச தடுமாறி கீழே விழுந்தாலும் எலும்பு உடைந்து விடும். அப்ப மனித உடலில் உள்ள எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் குனிந்து நிமிர முடியும். குறிப்பாக 5 நேரங்கள் தொழக முடியும். ஹஜ்ஜி உம்ரா காலங்களிலே தவாஃப் செய்ய முடியும், சஈ செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் எலும்புகள் பலவீனம் அடைந்து விட்டால், பலவீனமாக இருந்தால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. அந்த எலும்புகள் வலுப்பெற வேண்டுமானால் அதற்கு பொட்டாசியம், கால்சியம், மக்னீசியம் போன்ற கனிமங்கள் தேவைப்படும். இவைகள், இந்த கனிமங்கள் குறைகின்ற பொழுதுதான் எலும்பு பலவீனமாக ஆகிறது. இந்த கனிமங்கள் நமக்கு முறையாக கிடைக்க வேண்டுமானால், எலும்புகள் வலுவாக செயல்படுவதற்கு எவ்வளவு கனிமங்கள் தேவைப்படுகிறதோ அந்த கனிமங்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் ஆட்டிறைச்சி சாப்பிட்டால் அந்த கனிமங்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்பதையும் இன்றைக்கு மருத்துவ உலகம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா லேச பனி அடிச்சாலும் உடனே ஜலதோஷம் பிடிச்சுக்கிறோம், உடனே காய்ச்சல் வந்துவிடும், கடைசியில் மரணம் கூட ஏற்பட்டுவிடும். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என்று சொன்னார். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நம்முடைய உடம்புல துத்தநாகம் அப்படிங்கிற கனிமம் நமக்கு அவசியம். அந்த துத்தநாகம் அப்படிங்கிற கனிமம் மற்றவைகளில் கிடைப்பதை விட ஆட்டு இறைச்சியின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. அப்ப ஆட்டு இறைச்சி சாப்பிடுறதுனால துத்தநாகம் அப்படிங்கிற சத்து நம்முடைய உடம்பிலே
ஏற்படுகிறது. அந்த துத்தநாகம் என்ற கனிமம் இருக்குமானால் நோய் எதிர்ப்பு சக்தி 100 விழுக்காடுகள் நம்முடைய உடம்பிலே காணப்படும், நோய் வராது என்பதையும் மருத்துவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இது குறித்து இன்னும் ஏராளமான செய்திகள் அறிவியல் சொல்லி காட்டுகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் சாப்பிடுவதற்காக, நீங்கள் பயன்படுத்துவதற்காக கால்நடைகளை நாம் படைத்திருக்கிறோம். ஆட்டிறைச்சி சாப்பிடுவது கூடாது, அவன் சாப்பிட்டால் இந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவன் அல்ல என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் வெளியில் தான் பேசுவார்களே தவிர அவர்களும் மறைமுகமாக இன்றைக்கு பகிரங்கமாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே. இறைச்சிகள் சாப்பிடுவது கூடாது, புலால் உண்ணக்கூடாது என்று சொல்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு புலால் உண்ணலாம் என்று சொல்பவர்களை விட அதிகமாக சாப்பிடக்கூடிய காட்சிகளை இன்னைக்கு பரவலாக பார்த்து வருகின்றோம். எதையும் சிந்தித்து நாம் பேச வேண்டும். சிந்தனை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அதை சாப்பிடுகிறார்களே, அவர்களுக்கு எதிர்ப்பாக ஏதாவது ஒரு கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வாயில் வந்ததையெல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேசினால் அவர்களும் ஒரு காலத்தில் அந்த இறைச்சியை சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் என்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்கள்ல இது குறித்து நாம் விவரமாக பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்தை எதற்காக படைத்தானோ அதற்கு மட்டும் அதை பயன்படுத்தி நாம் எதற்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد